வரலாற்றிலேயே மிகவும் மனதை உலுக்கக்கூடிய ஆனா அதிகமா வெளியே தெரியாத ஒரு மௌன போராட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த விளக்கப்பதிவுல பார்க்க போறோம். ரிஸ்பா இந்த பேர் உங்கள பல பேருக்கு புதிதா இருக்கலாம். ஆனா இவங்களோட கதை உலகத்தோட எந்த ஒரு அதிகாரத்தையும் ஆட்டம் காணச் செய்யும் அளவுக்கு ரொம்பவே வலிமையானது. கதையின் மிக கொடூரமான ஒரு மையப்பகுதியிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு தாய் 6 மாசமா ஒரு பாறையின் மேல உட்கார்ந்து அழுகிக்கிட்டு இருக்கிற 7 சடலங்களை ஏன் பாதுகாக்கணும்? அப்படி என்ன ஒரு பெரிய துயரம் அவங்கள இந்த அளவுக்கு ஒரு இருண்ட நிலைக்கு தள்ளியிருக்கும்? 2 சாமுவேல் 21:10 வரக்கூடிய இந்த வார்த்தைகளை படிக்கும்போதே நமக்கு அவ்வளோ அதிர்ச்சியா இருக்கு. ரிஸ்பாவுடைய கற்பனைக்கே எட்டாத அர்ப்பணிப்ப இது கண் முன்னாடி நிறுத்துது. ஒரு பாறை மேல வெறும் கோணிப்பைய விரிச்சு அமர்ந்து பகல்ல கழுகுகள் கிட்ட இருந்தும் இரவுல கொடிய காட்டு விலங்குகள் கிட்ட இருந்தும் மரண தண்டனை பெற்ற தன்னுடைய மகன்களின் உடல்களை அவங்க காப்பாத்தினாங்க. சும்மா இல்ல, தூக்கத்தை தொலைச்சு உயிரை பணையும் வச்சு. பாகம் 1, பஞ்சமும் ஒரு கொடூரமான கோரிக்கையும். சரி, இந்த இளைஞர்கள் எப்படி அந்த மலை உச்சியில இப்படி ஒரு கொடூரமான முடிவை சந்தித்தார்கள்? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, பல தலைமுறைகளுக்கு முன்னாடி யோசுவாவின் காலத்துல கிபியோனியர்கள் கூட இஸ்ரவேலர்கள் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க. ஆனா முன்னாள் அரசன் சவுல் அந்த உடன்படிக்கையை மீறி அவங்கள கொன்று குவிக்கிறான். இதோட விளைவு பல வருஷங்களுக்கு பிறகு தாவீது ராஜாவோட ஆட்சி காலத்துல இஸ்ரவேல்ல தொடர்ந்து 3 வருஷம் கடுமையான பஞ்சம் வருது. இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த பஞ்சம் ஏதோ இயற்கையா வந்த ஒரு வறட்சி கிடையாது. மீறப்பட்ட சத்தியத்துக்கும் அரச வன்முறைக்கும் இறைவன் கொடுத்த நேரடியான பதிலடி இது. சவுலோட குடும்பத்தின் மேல ஒரு இரத்தப்பழி இருக்குன்னு இறைவன் தாவீது கிட்ட ரொம்ப தெளிவாவே சொல்றார். பாகம் 2, தாவீது அரசனின் கொடிய கட்டளை. சரி, இந்த பஞ்சத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு கடுமையான விரக்தியில தாவீது என்ன செய்றாருன்னு பாப்போம். இந்த தவறை சரி செய்ய என்ன வேணும்னு கிபியோனியர்கள்கிட்ட தாவீது கேக்குறான். அதுக்கு அவங்க, எங்களுக்கு பணமோ பொண்ணோ வேண்டாம், சவுலோட வம்சத்துல 7 பேரை எங்ககிட்ட ஒப்படைங்க, அவங்கள தூக்கிலிடணும்னு ரொம்ப கொடூரமான ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. வேற எந்த வழியும் இல்லாம தாவீது அரசனும் இதுக்கு உடனே சம்மதிக்கிறான். இங்கதான் உண்மையான அரசியலே விளையாடுது. தாவீது என்ன பண்றானா, தன்னோட நெருங்கிய நண்பன் யோனத்தானின் மகனான மேவிபோசேத்த மட்டும் தான் செஞ்ச பழைய வாக்குறுதிக்காக காப்பாத்திடுறான். ஆனா சவுலோட மறுமனையாட்டியான ரிஸ்பாவோட 2 மகன்களையும் வேற ஒரு 5 பேருமாய் சேர்த்து எந்த தப்புமே செய்யாத 7 அப்பாவிகளை மரண தண்டனைக்கு அப்படியே தூக்கி கொடுத்துடுறான். உண்மையில இந்த மரண தண்டனை பைபிள்ல இருக்கிற ஒரு மாபெரும் சட்ட முரண்பாட்டை அப்படியே வெட்ட வெளிச்சமாக்குது. மூதாதையர் செஞ்ச பாவங்களுக்காக அடுத்தடுத்த தலைமுறைகளை தண்டிக்கிறது அப்படிங்கிற யாத்திராகமத்தின் பழைய கொள்கையும், ஒருத்தரோட சொந்த பாவங்களுக்காக மட்டுமே அவர் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற உபாகமத்தின் சட்டமும் இங்க நேரடியாகவே மோதிக்கொள்றத நம்ம பார்க்க முடியும். பாகம் 3, ரிஸ்பாவின் மௌனமான வீரமிக்க போராட்டம். அந்த 7 பேரும் ஈவு இரக்கமே இல்லாம கொல்லப்பட்டு அடக்கம் கூட செய்யப்படாம திறந்த வெளியில அப்படியே தொங்க விடப்படுறாங்க. இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குங்கிற அடிப்படை உரிமை அங்க முற்றிலுமா மறுக்கப்படுது. ஏப்ரல் மாசம் அறுவடை காலத்துல ஆரம்பிச்சு அக்டோபர் மாசத்து பெருமழை வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கும் மேல அந்த தாய் ஒரு நிஜமான நரகத்தை அங்க அனுபவிக்கிறாங்க. கொளுத்துற வெயிலையும் நடுங்க வைக்கிற இருட்டிலையும் தம் மகங்களோட அழுகிற உடல்களை பாதுகாத்துக்கிட்டே அங்கே படுத்து அங்கே சாப்பிடுறாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த முழு பதிவுலையும் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. வார்த்தைகளே இல்லாத அவங்களோட அந்த முழுமையான காதை கிழிக்கும் மௌனமே அதிகாரத்துல இருக்கிற மனிதர்களோட அதிகாரப்பூர்வ ஆணைகளை தவிடுபொடியாக்குது. அவங்க வாய்விட்டு எதுவுமே சொல்லலனாலும் அவங்களோட இந்த வீரமிக்க மௌன போராட்டம் தான் இங்க மிகப்பெரிய ஆயுதமா மாறி அதிகாரத்தை எதிர்த்து நிக்குது. அதனாலதான் பல வரலாற்று அறிஞர்கள் ரிஸ்பாவோட இந்த கதைய தன் குடும்பத்தினரை அடக்கம் செய்ய அரசை எதிர்த்த கிரேக்க புராண கதாபாத்திரமான ஆன்டிகோனி கூடவோ அல்லது தன்னோட மகன் எமெட்டெல் மேல ஏவப்பட்ட வன்முறைய இந்த உலகமே பார்க்கும்படி செஞ்ச நவீன காலத்து போராளி மாமேட்டெல் மோப்லி கூடவோ ஒப்பிடுறாங்க. துயரத்துல இருக்கிற ஒரு தாயோட பகிரங்கமான வலி எப்படி ஒரு மறுக்க முடியாத போராட்டமா மாறுதுன்றதுக்கு இது ஒரு மிகச் சிறந்த உதாரணம். பாகம் 4, அரசனின் மனமாற்றம். எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஆதரவற்ற ஒரு சாதாரண விதவையின் விடாப்பிடியான இந்த 6 மாத கால மௌன போராட்டத்தை பத்தின செய்தி கடைசியா அந்த சாம்ராஜ்யத்தோட ஆகப்பெரிய அதிகாரம் படைத்த மனிதரான அரசனை சென்றடையுது.
ரிஸ்பாவோட இந்த அசுரத்தனமான அர்ப்பணிப்பை கேட்டு தாவீது அரசனே வெக்கப்பட்டு போயிடுறான். உடனே செயல்படத் தொடங்கி அந்த 7 பேரோட எலும்புகளை மட்டுமில்லாம பல வருடங்களுக்கு முன்னாடியே இறந்த சவுல் மற்றும் யோனத்தானின் எலும்புகளையும் மீட்டெடுத்து அவங்களோட மூதாதையர் கல்லறையில ரொம்ப மரியாதையா அடக்கம் செய்றான். இதுக்கப்புறம் தான் இறைவன் மக்களோட வேண்டுதல்களை கேட்டு அந்த பஞ்சத்தையே முடிவுக்கு கொண்டு வர்றார். பாகம் 5 ரிஸ்பாவின் பாரம்பரியம். அவங்களோட இந்த செயல் பைபிளோட வரலாற்றையே எப்படி மாற்றி அமைச்சது அப்படிங்கிற அந்த நம்ப முடியாத பாரம்பரியத்தை பத்தி இப்ப பாப்போம். இங்க வரலாற்று அறிஞர்கள் முன்வைக்கிற ஒரு தர்க்கம் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே ஆச்சரியமானது. ரிஸ்பா சந்திச்ச இந்த கொடூரமான நிகழ்வு தான் பெற்றோர்களின் குற்றங்களுக்காக பிள்ளைகளை கொல்லக்கூடாது அப்படின்னு பின்னாடி உப்பாகமம் நூல்ல ஒரு புதிய சட்டமே எழுதப்படுறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த அதிகாரமோ பணபலமோ ஏன் ஒரு சொந்த குரல் கூட இல்லாத இந்த பெண் தன்னோட அசைக்க முடியாத உறுதியால தன் மகன்களோட உடல்கள் அவமதிக்கப்படுறத தடுத்திருக்காங்க. பல வருஷமா பகைமையில இருந்த 2 அரச குடும்பங்களை இணைச்சிருக்காங்க. ஒரு கொடிய பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தேசத்தோட நீதி மனசாட்சி இதையே முற்றிலுமா மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த விளக்கப்பதிவை நாம முடிக்கும்போது ஒரு ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையோட உங்களை நான் விட்டு சொல்ல விரும்புறேன். எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு இருண்ட சூழ்நிலையில ஒரு சாதாரண பெண்ணோட சோர்வடையாத மௌனமான விசுவாசம் ஒரு மாபெரும் அரசனோட மனதையே மாத்த முடியும்னா, உங்க சொந்த வாழ்க்கையிலயோ அல்லது இந்த சமுதாயத்திலயோ நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக உங்களால எப்படி உறுதியா நிக்க முடியும்? கண்டிப்பா சிந்தித்து பாருங்கள்.